மத்திய கிழக்கில் இடம்பெறும் உச்சகட்ட போர் பதற்ற நிலை. போரில் களமிறங்கும் சீனா. நேட்டோ நாடுகள் வெறுமனே ஒரு காகித புலிகள் என்பதாக ட்ரம்ப் கூறிய கருத்திற்கு இன்று அதிரடி பதிலை கொடுத்திருக்கிறது பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ். ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும், ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் என்ன நடக்கும் என்பதாக ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய அதிரடி எச்சரிக்கை. அமெரிக்க மக்களை மீண்டும் உசுப்பேற்றியிருக்கிறார் ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியன் அவர்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? தொடரும் போர் பதற்ற நிலைமைகள் காரணமாக மீண்டும் எகிறியிருக்கிறது தங்கத்தினுடைய விலைகள். எனவே இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பானுஜன் ரிப்போர்ட் எனப்படுகின்ற எங்களுடைய சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், தொடர்ந்தும் இந்த ஈரான், இஸ்ரேல் அதேபோல அமெரிக்காவினுடைய போர் பதற்ற நிலைமைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையில் பல உலக அரசியல்கள் சார்ந்து பல திருப்பங்கள் அதிரடியாக ஏற்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களாக அதாவது கடந்த கிழமைகளில் மாத்திரம் நேட்டோ நாடுகள் முற்றுமுழுதாக அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தன. அதாவது ஈரானுடைய இந்த போரில் தாங்கள் பங்கு பெற்றப் போவதில்லை என்பதாக அறுதியும் உறுதியுமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனை நேற்றைய தினம் கூட ஒரு காணொலி மூலமாக வெளிப்படுத்தியிருந்தேன். அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இத்தாலி கூட அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தங்களுடைய அந்த இராணுவ தளங்களில் இறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதேபோல தங்களுடைய வான்வெளிகளில் பறப்பதற்கும் தாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்பதாக அதிரடியாக அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார்கள். அதன் ஒரு அங்கமாக மீண்டும் கோபமடைந்த ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாக நேட்டோ நாடுகளை விமர்சிக்கும் வகையில் ஒரு கருத்தொன்றினை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் விசேடமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், நேட்டோ நாடுகள் ஒரு காகித புலிகள், அதாவது பேப்பர் டைகர்ஸ் என்பதாக தெரிவித்திருந்தார். வெறுமனே காகிதங்களில் மாத்திரமே இவர்கள் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், மாறாக நேரடியாக இந்த விதமான வீரத்தையும் வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பதாக மறைமுகமான முறையில் நேட்டோ நாடுகளை விமர்சித்ததாக இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஈரானுக்கு எதிரான போரில் எங்களுடன் ஆதரவாக களமிறங்காத நாடுகள் தங்களுக்கான எரிபொருளை தாங்களாக சண்டை பிடித்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும், இனிமேல் அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா இந்த விதத்தில் உதவிகளை செய்யாது என்பதாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் நேட்டோ நாடுகள் சேராததன் காரணமாக நேட்டோ கூட்டணியிலிருந்து தாங்கள் விடுபடுவது தொடர்பில் பரிசீலித்து வருவதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருந்தார். எனவே இந்த கருத்துக்களை வெளியிட்டதன் அடிப்படையில் தான் தற்போது கோபமடைந்த பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய நாடுகளினுடைய தலைவர்கள் அதிரடியான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் தெரிவித்திருந்த விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், இது முற்றுமுழுதாக எங்களுக்கான போர் அல்ல, அதேபோல மத்திய கிழக்கில் இடம்பெறக்கூடிய இந்த போர் எங்களுடைய தேசிய நலனுக்கும் உகந்ததல்ல என்பதான கருத்தையும் வெளியிட்டிருந்தார். மேலும் பிரித்தானியாவில் வாழ்க்கை செலவை குறைக்க நாம் செய்யக்கூடிய மிகவும் பயனுள்ள வழி மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிப்பதற்கும் எரிசக்திக்கு மிகவும் இன்றியமையாத பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கும் அழுத்தம் கொடுப்பதேயாகும். தொடர்ந்து நடைபெற்று வரும் ராஜதந்திர முயற்சிகளை வரவேற்கின்றோம். அதற்காக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ராஜதந்திர வழியையும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். எனவே ஈரானுக்கான இந்த போரில் நாங்கள் களமிறங்க மாட்டோம் என்பதாக அறுதியும் உறுதியுமாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த கருத்தினையும் வெளியிட்டிருக்கிறார். சரி, இவர்தான் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், பிரான்சும் அமெரிக்காவுக்கு எதிராக விசேடமாக ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய விமர்சனமான கருத்தையும் பதிவு செய்திருந்தது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே கூறியதை போல ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளை விமர்சிக்கும் வகையில், அதிலும் விசேடமாக பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளை விமர்சிக்கும் வகையிலும் நேரடியாக தாக்கும் வகையிலும் தான் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக துணை பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் தெரிவித்திருந்த விடயம், ஹோர்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்காக நேட்டோ நாடுகள் உருவாக்கப்படவில்லை. மேலும் நேட்டோ என்றால் என்ன என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நேட்டோ எனப்படுவது ஐரோப்பிய மற்றும் அட்லாண்டிக்கை அண்டிய நாடுகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இராணுவ கூட்டணி மாத்திரமே ஒழிய ஈரானுக்கு எதிரான போரில் பங்கேற்பதற்காக உருவாக்கப்படவில்லை என்பதாக ஆணித்தரமாக கருத்தை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த போரில் நாங்கள் எந்த விதத்திலும் பங்கேற்க மாட்டோம் என்பதாகவும், ஒரு கூட்டணி மூலம் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்கா தலைமையிலான முயற்சியை பிரான்ஸ் ஆதரிக்கவில்லை என்று கூறியவர், கடல்வழி போக்குவரத்தின் ஓட்டத்தையும் சுதந்திரத்தையும் மீட்டெடுக்கவும் அதை தாக்குதல் அல்லாத வழிகளில் செய்யவும் பாரிஸ் விரும்புவதாக விளக்கியிருந்தார்.
அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய சலிப்பையும் அவர் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த கருத்தின் போதாக தெரிவித்திருந்தார். எனவே நேரடியாக ஈரானினுடைய இந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்பதாக அறுதியும் உறுதியுமாக பிரான்சினுடைய துணை பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்தினையும் முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த தகவல், அதாவது பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவினுடைய தகவல் மீண்டும் அமெரிக்காவுக்கு ஒரு தலையிடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது. அடுத்து மற்றொரு மிக முக்கியமான செய்தி நிலைமையாக, கடந்த கிழமை உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா நாட்டில் பாரிய அளவிலான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிற்கு எதிராக கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வரையில் 8 மில்லியன் பேர் வரையிலான மக்கள் பல மாநிலங்களிலும் ஒன்று திரண்டு ஈரான் போரில் அமெரிக்காவினுடைய நுழைவுகை, அதே போல தன்னிச்சையாக ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் தொடர்பாகவும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் முகமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். உண்மையில் எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு போராட்டமாகத்தான் அந்த விடயம் அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதே போல மீண்டும் இந்த அமெரிக்க மக்களை உசுப்பேற்றும் வகையிலும் அமெரிக்க மக்களை வெளிப்படைய செய்யும் வகையிலும் ஈரானினுடைய அதிபர் மசூர் பெசஸ்கியன் அவர்கள் மிக முக்கியமான கடிதத்தை தன்னுடைய எக்ஸ் தளத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அதில் விசேடமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், அமெரிக்கா இந்த போரில் இஸ்ரேலினுடைய ஒரு பினாமியாகத்தான் உள்நுழைந்திருப்பதாகவும், அதே போல மிக முக்கியமான விடயம், அமெரிக்கர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய போர்தானா அல்லது அமெரிக்கர்கள் வேண்டக்கூடிய ஒரு போர்தானா அல்லது இது ஒரு தேவையான போர்தானா என்பதாக அவர்களை வெளிப்படைய செய்யும் வகையிலும் ஒரு கேள்வியை எழுப்பும் முகமாகவும் அந்த கருத்தினை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் அந்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக, அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது அண்டை நாடுகளின் மக்கள் உட்பட மற்ற நாடுகளின் மீது ஈரானிய மக்களுக்கு எந்த விரோதமும் இல்லை என்றும், பல்வேறு காலகட்டங்களில் வரலாற்று மற்றும் புவியியல் ரீதியான சாதகங்கள் இருந்த போதிலும் ஈரான் தனது நவீன வரலாற்றில் ஒருபோதும் ஆக்கிரமிப்பு, விரிவாக்கம், காலனித்துவம் அல்லது ஆதிக்கம் செலுத்தும் பாதையை தேர்ந்தெடுத்ததில்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஈரானை சுற்றியுள்ள பகுதியில் அமெரிக்கா தனது இராணுவ படைகளின் கணிசமான பகுதியை நிலைநிறுத்தியுள்ளது என்றும், இந்த தளங்களில் இருந்தே சமீபத்தில் தொடங்கப்பட்ட அமெரிக்க ஆக்கிரமிப்புகள் அத்தகைய இராணுவ இருப்பு உண்மையில் எவ்வளவு அச்சுறுத்தலானது என்பதை நிரூபித்துள்ளன என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஈரான் செய்ததும் தொடர்ந்து செய்து வருவதும் நியாயமான தற்காப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நிதானமான பதிலடியை தவிர அது எந்த வகையிலும் போரையோ அல்லது ஆக்கிரமிப்பையோ தொடங்குவதல்ல. இந்த போர் உண்மையிலேயே அமெரிக்க மக்களின் நலனுக்காகவா என்று பெசஸ்கியன் கேள்வி எழுப்பியதாக அந்த பதிவினை பதிவேற்றியிருக்கிறார். எனவே இவரினுடைய இந்த கடிதமும் மீண்டும் அமெரிக்க மக்களினிடையே மன உணர்வு சார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ட்ரம்புக்கு எதிராக மீண்டும் பல போராட்டங்கள் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் மூலமாகவும் சுட்டிக்காட்டியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து மற்றொரு மிக முக்கியமான செய்திலைமையாக, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் பதற்ற நிலைமைகளில் தொடர்ந்தும் சீனா தன்னுடைய நிலைப்பாட்டை, அதாவது நேரடியாக போரில் களமிறங்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் பல உதவிகளை செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக சொல்லப்போனால் உளவு தகவல்கள், செய்மதி சார்ந்த தகவல்கள், தரவுகள் என்பதாக, அதே போல தொழில்நுட்பம், ஆயுதங்கள் என்ற ரீதியில் மறைமுகமான முறையில் இந்த விடயங்களை செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் மிக முக்கியமான கருத்தொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரானை கடுமையாக தாக்குவோம் என்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலைமையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து இராணுவ தரப்பினரும் தங்களுடைய போர் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்த வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை விடுக்கும் பாணியில் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இராணுவ வழிமுறைகளால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது, மோதல்கள் தீவிரமடைந்து இரு தரப்புக்கும் நலன் பயக்காது, சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தியே ஆக வேண்டும் என்பதாக அவர் அந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே இவ்வாறு நேரடியாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் நேரடியாக போரில் களத்தில் இறங்குவோம் என்பதாக சுட்டிக்காட்டாமல் மறைமுகமாக ஈரான் மீதான தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாக சீனாவும் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது ஒரு ஒப்பந்த நடவடிக்கையின் கீழ் ஈரான் தன்னுடைய போர் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்தாவிட்டால் மீண்டும் ஒரு உச்சகட்ட தாக்குதல்களை நடாத்துவோம் என்பதாக ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதிலும் விசேடமாக ஈரானினுடைய எரிசக்தி நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் குறிவைத்து அந்த தாக்குதல்கள் இடம்பெறும் என்பதாகத்தான் பகிரங்கமாக இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். மீண்டும் இந்த நிலைமை, போர் பதற்ற நிலைமை அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் கச்சா எண்ணெயினுடைய விலையும் மீண்டும் அதிகரித்திருக்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தங்கத்தினுடைய விலையும் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் மீண்டும் அதிகரித்திருக்கின்ற போக்கினையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக இன்றைய தினம் இலங்கை ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 7000 ரூபாய் மேலதிகமாக அதிகரித்திருக்கிறது. அதன்படி 24 கேரட் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 50,375 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமினுடைய விலை 46,350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது.
அதன்படி இறுதியாக தங்க விற்பனை நிலவரத்தின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4,03,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,70,800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இவ்வாறாக இன்றைய தினம் கச்சா எண்ணெய் அதேபோல தங்கத்தினுடைய விலைகளும் அதிகரித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த காணொலியினுடைய இறுதியில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொன்னால், தொடர்ந்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலைமையில் மீண்டும் எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் ஈரானுக்கு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதேபோன்று இதுபோன்று தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.